அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். நாளைய தேர்வை நல்ல முறையில் எழுத எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு தடவை போகிறப்ப இந்த பாடல், ஆசிரியர், பாவகை அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு போங்க. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள். முதல் பாடல் பாருங்கள். அன்னை மொழியே. அன்னை மொழியே பாடல் ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். காலக்கணிதம் ஆசிரியப்பா கவியரசு கண்ணதாசர். பரிபாடல் ஆசிரியப்பா கீரந்தையார். மேகம் புதுக்கவிதை நாகூர் ரூமி. இயற்பெயர் முகமது ரஃபி. காசிக்காண்டம் விருத்தப்பாவாலானது அதிவீரராம பாண்டியன் எழுதியது. இது ஒன்று மட்டும்தான் மன்னர் எழுதிய பாடல். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கலிப்பா வகையை சேர்ந்தது. குமரகுருபரர். திருக்குறள் வெண்பா திருவள்ளுவர். திருவிளையாடற் புராணம் விருத்தப்பா பரஞ்சோதி முனிவர் எழுதியது. கம்பராமாயணம் விருத்தப்பா கம்பரால் இயற்றப்பட்டது. சிலப்பதிகாரம் நிலைமண்டில ஆசிரியப்பா இளங்கோவடிகள் எழுதியது. ஆசிரியர் இளங்கோவடிகள். ஆசிரியப்பாவில வகை நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படிங்கிறது அடிதோறும் 4 சீர்பட்டு வரக்கூடியது, எல்லா அடியுமே. அடுத்தது முத்தொள்ளாயிரம் எந்த வகைப்பா வெண்பா, அதாவது கொச்சக கலிப்பா அப்படிங்கிறது. இதுக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தேம்பாவணி விருத்தப்பாவாலானது வீரமாமுனிவர் பாடியது. அக்கறை புதுக்கவிதை வசன கவிதை அப்படின்னு சொல்கிறோம். இது யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா கல்யாண்ஜி கல்யாணராமன் அப்படிங்கிறவரால் கல்யாண சுந்தரம் என்பவரால் இயற்றப்பட்டது. அடுத்தது நம்ம தேர்வுக்கு எப்படி நேரத்தை ஒதுக்கிக்கணும். நல்லா படித்தவங்களாக இருந்தால் கூட அந்த டைமை நம்ம ஒரு பாட்டுக்கும் அலாட் பண்ணி எடுத்தோன்னா எழுதினோன்னா 10 நிமிஷம் நமக்கு செக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அதை பார்த்துக்கங்க. வினாயன் 1லேருந்து 15 வரை 15 நிமிஷம். அப்புறம் வினாயன் 16லேருந்து 21 வரை 10 நிமிஷம். வினாயன் 22லேருந்து 28 வரை அட்டன் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம். வினாயன் 29, 30, 31 இந்த பகுதியில் 2 வினா தான் எழுதணும். அப்போ அதுக்கு 10 நிமிஷம். வினாயன் 32, 33, 34 இந்த வினாக்கள்லையும் எனது 2 வினா தான் எழுதணும். 34 கட்டாய வினா மனப்பாடம். அப்போ அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் வினாயன் 35, 36, 37 இதுலேயும் 35 இலக்கண வினா வரும், 36 அணி வரும், 37 அலகிடுதல். இதிலேருந்து 2 தான் எழுதணும். அப்போ அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் வினாயன் 38லேருந்து 42 வரை 5 மதிப்பெண் வினாக்கள் 25 மதிப்பெண்ணுக்கு எழுதணும். அதுக்கு ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 43, 44, 45 வினாயன் 43ங்கிறது உரைநடையில் நெடுவினா. வினாயன் 44ங்கிறது அதாவது விரிவானம். அடுத்தது 45ங்கிறது கட்டுரை. ஒவ்வொரு வினாவுக்கும் 20 நிமிஷம். 43க்கு 20 நிமிஷம், 44க்கு 20 நிமிஷம், 45க்கு 20 நிமிஷம். ஆக மொத்தத்தில் இந்த பாட்டு எழுதுறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் தேவை. இப்போ இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோன்னா நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கால அவகாசம் இருக்கும். இந்த மாதிரி டைம் அலாட் பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு செக் பண்ணுறதுக்கும் கால அவகாசம் இருக்கும். நல்லபடியாக தேர்வு எழுத வாழ்த்துக்கள். நன்றி.